ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 பிஹெச்கே பிளான் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நார்த் ஃபேஸிங்கில் ஒரு 16 lakhsல வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தால் சின்ன வந்து ஒரு போர்ட்டிகோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ போர்ட்டிகோவுக்கு சைடில் வந்து ஒரு டாக் லெக் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி டாக் லெக் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தால் இந்த இடத்துல வந்து ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பெரிய ஹால் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டு. ஸோ அதனால் வந்து பெரிய ஹால் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ முன்னாடி வந்து ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம். இந்த டோர்லேருந்து இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து இங்கே ஒரு டோர் வச்சு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து காமன் டாய்லெட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் வச்சு பெரிய ஓப்பனிங்காக வச்சு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஓப்பனிங் கிச்சன் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ முன்னாடி வந்து ஒரு ஃப்ரண்ட்லேயும் வந்து பெரிய ஏரியா இருக்குது. ஸோ இங்கேயும் ஏரியா இருக்கிறதுனால ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து 40 அடி இருக்குது. இந்த சைடு வந்து 25 அடி இருக்குது. ஸோ முன்னாடி டைமென்ஷன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ 10 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பேசேஜ் வந்து பார்த்திங்கன்னா 8 அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது ஹாலோட டைமென்ஷன் வந்து 14 அடி 8 இன்ச்சுக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து காமன் டாய்லெட்டு. இந்த டாய்லெட் வந்து 6 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து அட்டாச்சு டாய்லெட்டும் வந்து 6 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து 12 அடி 8 இன்ச்சுக்கு 9 அடி 3 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்து கிச்சனோட டைமென்ஷன் வந்து 8 அடிக்கு 9 அடி 3 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த சைடு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 12 அடி 8 இன்ச்சுக்கு 9 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டைனிங் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம டைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ, ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அடுத்து கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது சவுத் சைடில் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு விண்டோவும், அடுத்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். டாய்லெட்டுக்கு வந்து 2 டாய்லெட்டுக்குமே வந்து வெஸ்ட் சைடில் 2 வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும், அந்த படிக்கு கீழே வந்து ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.